இப்போ எல்லா இயக்குனருமே அவங்கவுங்க வாழ்க்கை வரலாறு ஷூட் பண்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏதாவது ஷூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை? எப்படி பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களோ அது மாதிரி ஆண்களுக்குமே இங்கே சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய நான் வந்து பெருசாக அந்த சினிமா மக்களோட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட எனக்கு நட்பு இல்லை சார். ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், என்னோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங்கே வேறு. ஒரு ஹீரோ கூட கமிட் ஆகி ஆரம்பிக்கிறதுல சில காலதாமதங்கள் ஆச்சு. அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் என் ஸ்டைலில் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் மறுபடியும் போயிட்டு என் ஸ்டைல்லே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி என் ஸ்டைல் படம் தான் சார். என் ஸ்டைலில் இது வரைக்கும் என்ன படம் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு படம் தான். இப்போ எல்லா இயக்குனருமே அவங்கவுங்க வாழ்க்கை வரலாறு ஷூட் பண்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏதாவது ஷூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை? நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் பிரதர். எனக்கு என்ன இருக்க போகுது? உங்களுக்கெல்லாம் இருக்க வரலாறு தான் எனக்கு இருக்க போகுது. நான் ராயபுரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண நார்மலான ஒரு லைஃப் தான் இது. ஸோ என் லைஃப்பில் அப்படி ஸ்பெஷலான சம்பவங்கள் எதுவும் இல்லை. என் லைஃப்பை வந்து படம் எடுக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய கண்டென்ட்லாம் இல்லை. நார்மலாக உங்களை மாதிரி ஜாலியாக பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண மனுஷன் தான் நான். சினிமா நடிகைகளுக்கு பாதுகாப்பு ஆமாம் சார், அது உண்மை தான் சார். தமிழ் சினிமாலையுமே அந்த பிரச்சனை இருக்குது. யாரும் வெளிப்படையாக அங்கே பேச மாட்டாங்க. அதுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட சம்மந்தத்தோடு தான் நிறைய தப்புகள் நடக்குது. நான் வந்து பெருசாக அந்த சினிமா மக்களோட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட எனக்கு நட்பு இல்லை சார். ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், என்னோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங்கே வேறு. நான் ஒரு ஐலாண்ட் மாதிரி தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் செவி வழியாக கேட்ட செய்திகள் நிறைய வந்து என்னை மீட் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து நிறைய புலம்பியிருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது. பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆண்களுக்குமே இங்கே சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய எப்படி பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களோ அது மாதிரி நிறைய ஆண்கள் வந்து பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி நிறைய பேர் பொருளை இழந்திருக்காங்க, பணத்தை இழந்திருக்காங்க, வாழ்க்கை இழந்திருக்காங்க. ஸோ சினிமான்றது ஒரு மிகப்பெரிய மாய வலை தான். அதில் சிக்கி ஜெயித்தவங்களை விட தோற்றவங்களும் வாழ்க்கை இழந்தவங்களும் அதிகம். அது மலையாள இண்டஸ்ட்ரியுமே தமிழ் இண்டஸ்ட்ரியுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான் சார். உண்மை தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. முன்னணி ஹீரோக்கள் கூட நீங்கள் மூவி பண்ணுறாப்புல ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, இந்த ஒரு வருஷம் கடந்து வந்தது காரணம் ஒரு ஹீரோ கூட கமிட் ஆகி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினது தான். அவங்க ஆரம்பிக்கிறதுல சில காலதாமதங்கள் ஆச்சு. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க பண்ண படங்களில் இருந்ததால் இந்த ஒரு வருஷம் படம் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் என் ஸ்டைலில் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ண 3 படங்களுமே என்னோடய ப்ரொடக்ஷன் தான். திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் 3மே. ஸோ நான் மறுபடியும் போயிட்டு என் ஸ்டைல்லே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ எனக்கு ஒரு ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் ஜாயிண்ட் ஆகிருக்காரு. ஸோ நானும் அவரும் சேர்ந்து பண்ணுறது தான் அடுத்த படம். முடிச்சுட்டு என் ஸ்டைல் படம் தான் சார். என் ஸ்டைலில் இது வரைக்கும் என்ன படம் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு படம் தான். ஸோ இது முடிச்சுட்டு மறுபடியும் பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். அவர் யார், எந்த கம்பெனின்றதெல்லாம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கோட் படம் பார்த்தாச்சா? கோட் படம் பார்த்து ரிவ்யூவே கொடுத்தேனே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோட் படம். வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருந்தார். அதில் அந்த விஜய் சாரோட அந்த ஃபாதர் கேரக்டர், ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டரை விட எனக்கு அந்த விஜய் சாரோட ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம் கோட்டு. அதுதான் நான் கூட வெங்கட் பிரபு சார் கேள்வி கேட்டிருந்தேன் ட்விட்டரில். வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, தலைனா அது சினிமாவில் அஜித் சார் தான், கிரிக்கெட்டில் தான் தோனி, தலைனா இந்திய சினிமா முழுக்கவே அஜித் சார் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வெங்கட் பிரபு சார் சொன்னதோட அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு.